قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையிலே ஒரு மூமினுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய வாழ்ந்தார்கள். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வியாபாரம் உண்டு. நபிகள் பெருமானாருடைய வாழ்விலும் வியாபாரம் இருக்கிறது. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மனைவி மக்களோடு வாழ்கிற ஒரு சூழல் உண்டு. அதையும் நபி அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டுகிறார்கள். இப்படி எத்தனை துறைகள் இருக்கின்றனவோ அத்தனைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஒருவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 2 மனைவிகளுக்கு மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் என்பது அவருக்கு இன்றைக்கு பெரியதொரு குழப்பம். ஃபலா தமீலு குல்லல் மைலி ஃபததருஹா கல்மு அல்லக்கா என்ற ஒரு குர்ஆன் வசனம் உண்டு. நீங்கள் ஒரு பெண்ணின் பக்கமே முழுமையாக சாய்ந்து இன்னொரு மனைவியை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அப்படி நீங்கள் விட்டுவிட்டால் அந்த பெண்ணுக்கு அது ஒரு நஷ்டமாக போகும் என்று வரக்கூடிய இந்த கருத்தில் வரக்கூடிய குர்ஆன் வசனம் உண்டு. நீங்கள் என்னதான் அவர்களுக்கு நீங்கள் மத்தியில் நீதம் நடந்தாலும் அதில் உங்களால் வெற்றி பெற முடியாது என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமார்களோடு வாழுகிறார்கள். எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்தார்கள். என்ன ஒப்பீனியன்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறந்தவர் என்று சொன்னார். ஒரு மனிதனை ஊர் புகழலாம், உலகம் புகழலாம், இன்னவர துறைகள் சார்ந்தவர்கள் புகழ்ந்து விடலாம். ஆனால் அந்த மனைவிட்ட போய் கேட்டால் தான் அவரை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிமார்களோடு வாழுகிறார்கள். வாழ்க்கையின் முடிவிலே சொன்னார்கள், அன கைரு மின் அஹ்லி, என் குடும்பத்துக்கு நான் சிறந்தவன் என்று அறிவித்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு மத்தியிலே எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அவர்களை நடத்திய ஒரு பெருமானாருடைய வாழ்க்கை என்பது ஒரு முன்மாதிரியானதொரு வாழ்க்கை. எல்லா மனைவிமார்களுக்கும் சரிசமமாக பங்கீடுகளை செய்வார்கள். ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சீட்டை எழுதி எல்லா மனைவிமார்களுடைய பேர்களையும் ஒரு சீட்டில் எழுதி குலுக்கி போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்கள தான் கூட்டிகிட்டு போவேன். இதில் இவங்களுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு முக்கியத்துவமும் கிடையாது. எனவே தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நேரம் எல்லா மனைவிமார்களும் சூழ நின்றார்கள். உங்களை யார் முதல்ல சந்திப்போம்னு தெரியலை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் பெருமானாரை போய் முதலிலே சந்திக்க வேண்டுமென்றால் மௌத்து தான பாலம். நம்ம யார் முதல்ல எங்களில் மௌத்தாகி உங்களை சந்திக்க போகிறோம்னு தெரியல என்று யோசித்தார்கள். கணவனின் மௌத்தாகும் போது நானும் மௌத்தா பெரும் பேசுவது உண்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அதை விரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துவலு, உங்களில் யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் என்னை அதிகம் அடுத்ததாக என்னை சந்திக்க இருக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துவோடு எதிக்கும், உங்களினுடைய யார் கை நீளமாக இருக்கிறதோ அவர் தான் என்னை முதல்ல சந்திப்பார்னோடனே மனைவிமார்கள்லாம் கையை அளந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் என்னென்னா, யார் அதிகம் தான தர்மங்களை செய்கிறீர்களோ அந்த பெண் தான் என்னை விரைவில் சந்திக்க இருக்கிற பெண் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பெருமானாரோடு அவருடைய மனைவிமார்கள் இணக்கம் பாராட்டி வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய விதம் அது போன்றதாக இருந்தது. ஒரு மனைவியை வைத்து அவரோடு உள்ள பிரச்சனைகளை சமாளித்து
குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெறுதல் என்பதே இன்றைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய உணர்வுகளை மதித்து, இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் முத்திவிடுகின்ற போது அதை பொறுமையோடு விட்டு கொடுத்து வாழுகிற ஒரு சூழல் இன்றைக்கு குறைந்து போகிறது என்பதை நாம் பல்வேறு நிகழ்வுகளிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்ற பிரத்யேகமான பண்புகளில் உள்ள ஒன்று, மன வாழ்க்கையிலே ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்று படித்து கொடுத்து. ரசூலுல்லாஹ் அடிக்கடி துவா செய்வாங்க, நான் எல்லா மனைவிமார்கிட்டையும் கரெக்டாக நடந்துக்கிறேன், ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு மீது அன்பு அதிகமாக இருக்குது, அதுக்கு நாம் பொறுப்பல்ல. ஏனென்றால் உள்ளத்தை திருப்பக்கூடியவன் நீயாக இருக்கிறாய், ஒருவர் மீது அதிகப்படியான பிரியத்தை நீ போட்டு விடுகிறாய், அதுக்கு என்னை குற்றம் பிடித்து விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். காரணம், ஒரு சிறிய பெண்மணி, அவர்கள் அதிகம் அறிவு தீட்சண்யம் உள்ளவர்கள், மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வதிலே அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்களில் மற்ற நேரங்களில் அதிக முக்கியத்துவம் தருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு குர்ஆனில் பாதி இல்மு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்ட்ட கற்றுக்கங்க. சஹாபிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தான் வருவாங்க, இது சம்மந்தமாக விளக்கம் சொல்லுங்கள், எங்களுக்கு இதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்வார்கள். மார்க்க சட்டங்களாக இருக்கலாம், திருக்குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளுக்கான விளக்கங்களாக இருக்கலாம், விரிவுரைகளாக இருக்கலாம், திருக்குர்ஆன் எந்த நோக்கத்தில் இந்த வசனம் இறங்கியது என்பது பற்றி சுட்டி காட்டுகின்ற விஷயங்களாக இருக்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சிறந்து விளங்கினார்கள். நீங்கள் இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். வானசாஸ்திரத்திலிருந்து குடும்பவியலிலிருந்து பல்வேறு கலைகளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கற்று தேர்ந்தார்கள் என்றால் பெருமானாரோடு அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கம். இப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பெற்றிருக்கிற ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பெருமானாருடைய முன் உதாரணத்தை வைத்து நாம் வாழ பழக வேண்டும். ஒரு கணவன் மனைவி என்ற வாழ்க்கையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கும் பல்வேறு கடமைகளை, சில சட்டங்களை சொல்லுகிறார்கள். ஒரு மனைவிக்குமான பல்வேறு சட்டங்களை, கடமைகளை சொல்லியிருக்கிறார்கள். பெருமானார் வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்வாங்க? வீட்டில் பேசுறதுக்கு முன்னால் பல்லு தேய்ப்பாங்க. சவ்வக்க பாகும், தன்னுடைய வாயை அவர்கள் மிஸ்வாக்கு செய்து கொள்வார்கள். மனைவிதான எப்படியும் நடந்து கொள்ளலாமே என்பதல்ல, அவர்கள் பல் விளக்கிவிட்டு பேசுவார்கள் என்பதில் இருந்து அவர்களுடைய பண்பு நமக்கு வழங்குகிறது. நமக்கு கீழே இருப்பவர்கள் தான் எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்று யோசிக்கவில்லை. இரவில் எந்திரிச்சா அவங்களே எந்திரிச்சு துவங்கன்னு சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? காமர் ருவைதா பத்தஹ பாபர் ருவைதா, மெல்லமாக எந்திரிப்பாங்க, மெல்லமாக கதவு திறப்பாங்க, சத்தவே சலனமும் இருக்காது. அவர்கள் தொழுக போகிறார்கள், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் தரக்கூடாது என்று அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு ஏதாவதுனா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பார்க்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வீடே நின்று நம்மை கவனிக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால் அவ்வளோ பெரிய கஷ்டங்களில் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்து வைக்காவிட்டால் நமக்கு கோபம் வந்து விடுகிறது. காய்ச்சலாக தான் படுத்துருக்குறாங்க, இன்றைக்கி சமைக்கலை, குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு டீயை தரவில்லை, வீட்டை பெருக்கவில்லை, இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை வெளிரங்கத்தில் ஏதோ சொல்லிக்கொள்கிறோம் ஒழிய உண்மையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சூழலில் அந்த அனுதாப உணர்வு நமக்கு வருகிறதா என்றால், இன்றைக்கு குடும்பவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆணுக்கு ஏற்படுகிற பிரச்சனையில் ஒரு மனைவி தாங்குகிற அதே அளவிற்கு மனைவிக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில் கணவன் முழுமையாய் தன்னை ஈடுபடுத்துவதில்லை. இது ஒரு குறை என்று எழுதுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை நாம் பார்க்க முடியவில்லை. எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடிய பல்வேறு விதமான ஆலோசனைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். பெருமானாருடைய வாழ்வை படிப்பதற்கும் அதிலிருந்து பாடங்களை பெறுவதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.